குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. எகைன் டிசம்பர் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது. ஸோ சனி வக்ரம் ஆகிறதுனால துளாராசி என்பவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலான பதிவா அந்த பதிவு இருக்கும். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்மளுக்கு பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், சனி வக்ரம் ஆகுது அப்படிங்கும்போது வக்ர பயிற்சியா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. மீன ராசியில ஜூலை 27 அன்னைக்கு சனி வக்ரம் ஆகிறாரு. எகைன் டிசம்பர் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தியும் மீன ராசியில தான் ஆகுது. ஆக்சுவலா வக்ரம்னா ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து அதுக்கு முந்தின ராசி பயிற்சி ஆகணும். ஏறத்தாழ மேக்சிமம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். வக்ரமான கிரகம் அப்படியே பின்னோக்கி நகர்ந்து வந்து அந்த அடுத்த ராசிக்குள்ள போகும் அப்படிங்கிறது. ஆனா இந்த காலகட்டத்துல இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது மீனராசிலேயே வக்ரம் ஆகுது, மீனராசிலேயே வக்ர நிவர்த்தி அடையுது. ஸோ அதனால பெரிய சேஞ்சஸா இங்க பாக்குற போகிறது கிடையாது. ஆனா வக்ர கிரகத்துக்கும் நேர்கதியில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. 6ஆம் இடத்துல சனி இருந்து நேர்கதியில் இருந்தா எப்படி, வக்ரத்துல இருந்தா எப்படி அப்படிங்கறத டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அது என்ன பண்ண காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், துளாராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா, இல்ல வேலையில மேலதிகாரிகளோ கூட வேலை செய்யறவங்களோ உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்து அவர்களால பல விதமான விஷயங்கள்ல மன உளைச்சலுக்கான துளாராசியா இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த சனி பகவான் தருவார். கண்டிப்பா தருவார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா நடக்கிற மாதிரியான ஒரு சூழலை அந்த சனி ஏற்படுத்திக்கிறோம். வக்ரசனி. வேலையில ப்ரொமோஷன் இல்லை, நல்லாதான் ஒர்க் பண்றேன், நம்ம போட்டு புழிஞ்சு எடுக்கிறாங்க, ரத்த ஜூஸ் போட்டு உடிறாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்து அவங்களுடைய வேலைப்பளு கொஞ்சம் குறையுது. வேலைப்பளு குறையும் போது ப்ரொமோஷன் அதிகமாகும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்ந்து போகிறதுக்கு உண்டான வேலையை அந்த சனி பகவான் செய்வார். வக்ரசனி வேலையில நல்ல சேஞ்சஸ், நல்ல மாற்றம், ஒரு திருப்தியான ஒரு சூழல்ல அவங்கள அந்த சனி வச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கு வேலையிலையும் தொழிலையும். தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது முக்கியமா சொல்லி ஆகணும். என்னன்னா, ஆல்ரெடி எப்படி பிசினஸ் போயிட்டு இருக்கோ, என்ன தொழில் போயிட்டு இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்றது நல்லது. ஏன்னா 10ல போய் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. 10ல குரு உட்காரக்கூடாது. 10ல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்றோம். இங்க சுப கிரகம் உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்குது. ஆனா உங்களுடைய ராசிக்கு அவர் 3-6க்கு அதிபதி. ராசிப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாவ கிரகம் தான். ஸோ அதுல ஒரு பிளஸும் இருக்குது, சரிங்களா? ஆனா சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள்ல புதியதாக தொழில்ல மாற்றத்தை செய்யக்கூடாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தொழிலை ஷிஃப்ட் பண்ணலாம், இல்ல இங்க ஒரு இடத்துல கம்பெனி இருக்கு, அதை இன்னொரு பிரான்ச்சைசிங் மாதிரி இன்னொரு பக்கம் சின்ன பிரான்ச் மாதிரி ஓபன் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இந்த காலகட்டம் செய்யாமல் இருப்பது நல்லது. செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சிக்கிடுவோம். இப்ப செய்யக்கூடிய தொழில் மாற்றங்கள் உறுதியாக நம்மளுக்கு விரயத்தை மட்டுமே தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ரைட், நல்லா புரிஞ்சுக்குங்க. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். மருத்துவ செலவுகள் கம்மியாகுது அப்படின்னா குடும்பத்துல யாருக்கு உடல்நல சரியில்லாம போனாலும் சரி, அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்து இந்த வக்ரசனி. இப்போ அவங்க உடல்ல ஹெல்த்தியா மாறிட்டே வர்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தான் சொல்லுது. கண்டிப்பா மருத்துவ செலவு குறையும், நல்ல விஷயம் அது. மருத்துவ செலவுகள் குறையும், ஆனா குடும்பத்துல சுப செலவுகள் வந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. சுப செலவுகள் வருது அப்படின்னா அது என்ன சார் அப்படின்னா, இது வரைக்கும் உங்க குடும்பத்துல யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை, உங்களுக்கே இல்லாம இருக்கலாம், அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கலாம். ஸோ இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். சரி, உங்க குடும்பத்துல யாராவது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் நடக்கும். குடும்பத்துல யாராவது திருமணமாகாம இருக்கு, இல்ல இன்னும் பொண்ணு வயசுக்கு வராம இருக்காங்க, 2வது குழந்தைக்காக முயற்சி பண்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் யாராவது சுபகாரியத்துக்காக வெயிட் பண்றாங்க, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க, சக்சஸ் ஆகல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். அப்போ ஒரு சுப நிகழ்வு நடக்குது, ஒரு குழந்தை பேர் கிடைக்குது, மருத்துவ செலவுகள் வரப்போக அப்படிங்கிறது. இப்ப
ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு 10 மாசம் கழிச்சு பிரசவ செலவுகளும் மற்ற விஷயங்களும் பண்ணித்தான் ஆகணும் இல்லையா? திருமணம் ஆகாத நபர்கள் திருமணம் நிச்சயிக்கப்படும் போது, திருமணம் கைகூடி வரும்போது கண்டிப்பா அதுக்கான செலவுகளை செய்துதாகணும். குழந்தைகளுக்கு காது குத்தணும் முடிவு பண்ணியிருப்பீங்க, காது மூக்கு குத்துறதுக்கு நகை வாங்கித்தான் ஆகணும், 100 பேர்த்த அழைச்சி செஞ்சுதாகணும். ஸோ இந்த மாதிரி சுப காரியங்களை செய்யும் போது செலவுகள் வரும், சுப செலவுகள் வரும். மருத்துவ செலவுகள் குறையுது, சுப செலவுகள் வருது. எப்படி பார்த்தாலும் செலவு உறுதி. யாருக்கு? துளாராசி. ஓகே, வேற என்னென்னவெல்லாம் நம்மளுக்கு இது ஃபேவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, உங்க மேல இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தமான தொந்தரவுகள் ஏதாவது இருக்கு, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, எதுவுமே உங்களுக்கு சாதகமா முடியல, பிடிக்கல அப்படின்னா கண்ணை மூடிட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடை செய்யுங்க. இது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதுக்கு இருந்தாலும் சரி, ஒரு காலி நிலம் சம்பந்தமா, வீடு சொந்தமா, உயிர் சொத்து சம்பந்தமா, பேங்க் ரிலேட்டட் சம்பந்தமா, ஒரு வட்டி வரவு செலவு சம்பந்தமா, கணவன் மனைவி உறவு சம்பந்தமா, எதுனாலும் சரி அந்த விஷயம் உங்களுக்கு ஃபேவரா மாறணும். உங்ககிட்ட நியாயம் இருக்கும் பட்சத்தில், எல்லாம் முக்கியமா புரிஞ்சு, உங்ககிட்ட நியாயம் இருக்கும் பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய வழிபாடை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வக்ரச்சனி காலகட்டங்கள்ல அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குல வந்து ஈஸியா நீங்க ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடலாம். இந்த 4 மாசத்துக்குள்ளேயே நடக்குமா அப்படின்னா அது இல்லை. அந்த கேஸ் வழக்குகள்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை, அதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த 4 மாசத்துல கிடைக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. அஷ்டமி நாள் அன்னைக்கு, நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தான். கூடுதலா தினமும் பைரவருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்க அந்த நல்லெண்ணெய் தீபம் போடும்போது அந்த நல்லெண்ணெய் தீபத்துல சின்னதா அந்த டைமண்ட் கல்கண்டு மட்டும் உள்ள போட்டுருங்க. ஒரு தீபத்துக்கு 2 தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய மன வேதனைகள், அந்த கோர்ட்டு கேஸ் மொபைல் வழக்குலாம் நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டீங்களோ அத்தனையும் அந்த தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு, இதெல்லாம் இப்படி நடந்தது பிடிச்சுன்னு நினைச்சு பார்த்து இதுல இருந்து நான் ரெக்கவர் ஆகணும் மனசார வேண்டிட்டு வாங்க. வக்ரச்சனி கண்டிப்பாக அதுல நல்ல நிவர்த்தியை கொடுக்கும். செஞ்சு போட்டு பலனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்க, போதும், கிடைக்கும் கண்டிப்பா. சரி, வேற என்ன நன்மைகள் இருக்குதுன்னா பாருங்க, பாக பிரிவினை, அதுல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போல அக்கம் பக்கத்தினர்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். யாரெல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டா பேசுறாங்களோ, கூட இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, கொலீக்ஸ், வேலையில வேலை செய்ய, யாரெல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டா பேசுனாங்களோ அவங்களாம் உங்களுக்கு ஃபேவரா பேச ஆரம்பிச்சிருவாங்க. 3வதா வந்து பாத்துட்டீங்கன்னா, காலி நிலம் வாங்க முடியல, காலி நிலம் வாங்கிருச்சாங்க, வீடு கட்ட முடியல, ஒரு போர் ஓரத்துக்கு சிரமமா இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆபரணம் வாங்குறதுக்கு சிரமமா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறோம். காலி நிலம் வாங்க முடியாதவங்களுக்கு காலி நிலம் வாங்க முடியும், போர் ஓரத்துக்கு உண்டான ஒரு நல்ல சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும். அதே நேரத்துல வந்து உங்களுக்கு வீடு நிலம் இருக்குது, வீடு கட்ட முடியல, தடையாயிட்டே இருக்கு, அது கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இந்த 4 மாசத்துல அப்படியே உருவாகி அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அது நம்மளால பார்க்க முடியும். அதே போல மாமனாருக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏதாவது இருந்துட்டு இருந்ததுன்னா அந்த மாமனாரோட உடல்நல தொந்தரவுகள் சரியாகி அவங்களுடைய ஆயுள் சம்பந்தமான பயமே அவங்களை விட்டு போயிடும், கிளியர் ஆயிடுவாங்க. ஒன்றும் இல்லப்பா, எனக்கு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வக்ரச்சனி பண்ணிடும். சரிங்களா? அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு இதுதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியர் கட்டா சொல்லி கொடுத்தோம். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததான் வேற என்னென்னவெல்லாம் நல்லது செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு உடல் ரீதியாக இருந்த அந்த தொந்தரவுகளை சரி பண்ணிடும். ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் குழந்தைகளுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வாரிசு கொடுக்குது, ப்ரேயர் சொல்லிட்டேன். அதே போல குழந்தை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் குழந்தைக்கு இருந்துட்டு கண்டிப்பா இருக்கணும். இருந்தா தான் ஒரு 6ஆம் இடத்துல சனியா இருப்பார். சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு குழந்தையோட உடல் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஆனா இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த வக்ரச்சனி கொடுக்குது. குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய வக்ரச்சனி நல்ல விஷயம். இங்க என்ன பெரிய பியூட்டினா, எப்ப சனி வக்ர நிவர்த்தி அடையுது அதுக்கப்புறம் தான் குரு வக்ரம் ஆவார். அப்ப குரு நேர்கதியில இருந்து உச்சம் பெற்று பார்க்கிறார். அதுதான் இங்க ஃபேவர். எல்லாத்துக்குமே ஃபேவரான விஷயம் அதுதான். ரைட். எதிரிகள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளலாம், அதுவும் உங்களுக்கு சாதகமா இருக்குது. முக்கியமா கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை இந்த காலகட்டம் காட்டி கெட்டியா பிடிச்சிக்கணும் அந்த வழியை. ரைட். அதே போல வந்து இந்த சர்வீஸ் ஓரியன்டான ஜாப் எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு அந்த ஃபயர் ஸ்டேஷனு, போலீஸு, ஆர்மி, பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள், சைபர் செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டின்னு வருது இல்லைங்களா, அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க கொடிகட்டி பறக்க போறீங்க. உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு அதுல கிடைக்க போகுது, அது எந்த மாற்றமும் இல்லை.
ரைட். உங்களுக்குமே உடல் ரீதியான ஆரோக்கியம் மேன்மடையும், தாயாருக்கு இடமாற்றத்தை கொடுக்குது. இது எல்லாமே நல்ல நல்ல விதமான மாற்றங்களா இருக்கு, புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த காலகட்டம் நடக்குது உங்களுக்கு. அதே நேரத்துல சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இருக்கு. சரி செய்யறதுக்குள்ள நான் வழிபாடு தான் அந்த பைரவர் வழிபாடா சொல்லியிருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட அந்த பைரவர் வழிபாடு இன்னும் நல்லா ஸ்மூத்தான ஒரு லைஃப் ஸ்டைல கொடுக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும், அந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. மேலும் துளாராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்வாழ்க்கை அமையணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நினைச்சு வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.